ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளின் தியான பகுதி நெகேமியா 2:17 தொடக்கம் 20 வரையான வசனங்கள். தியான தலைப்பு நெகேமியாவின் அர்ப்பணிப்பு. நெகேமியா ஒரு அர்ப்பணிப்புள்ள அறிவுத்திறன் கொண்ட வாலிபன். பாரசீக அரண்மனையில் பான பாத்திரக்காரனாக பணியாற்றுகிறார். சொந்த நாடு திரும்பிய இஸ்ரவேலரின் நிலை பற்றி விசாரித்து அறிகிறார். அவர்களின் நிலை மிகவும் மோசமாக இருப்பதையும் எருசலேம் அழிந்து கிடப்பதையும் கேள்விப்பட்ட போது மனம் வருந்தி இறைவனிடம் மன்றாடுகிறார். எருசலேம் நகரையும் அதன் மதில்களையும் பல எதிர்ப்பின் மத்தியில் மீளவும் கட்டி முடிக்கிறார். அவரிடத்தில் காணப்பட்ட இறை நம்பிக்கையும் பொறுமையும் இறை வேண்டுதலும் ஒருமித்த கூட்டு முயற்சியும் இப்பணியை செயற்படுத்துவதற்கு உதவியாக அமைந்தது. நெகேமியா 1:8 அவரின் மன்றாடலை காண்கிறோம். மடியான் மோசேக்கு நீர் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்ந்தருளும். நீங்கள் நேர்மையற்றவர்களாக இருப்பீர்களேயாகில் உங்களை மக்கள் இனங்களிடையே சிதறடிப்பேன். வசனம் 9. இருப்பினும் நீங்கள் என்னிடம் திரும்பி வந்து என் கட்டளைகளை பின்பற்றி நடப்பீர்களாகில் நீங்கள் உலகின் கடை எல்லைக்கு ஒதுக்கி தள்ளப்பட்டிருப்பினும் அங்கிருந்து உங்களை ஒன்று சேர்த்து எனது பெயர் விளங்கும் பொருட்டு நான் தேர்ந்து கொண்ட இடத்திற்கு உங்களை கொண்டு வருவேன் என்ற உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து உபவாசித்து ஜெபிக்கிறார். தங்களின் மனமாற்றத்தை வலியுறுத்துகிறார். இதற்காக 4 மாதங்கள் கடவுளின் சன்னிதானத்தில் காத்திருக்கிறார். இவரின் செயற்திறன், நம்பிக்கை, ஜெபம் இவை தங்கள் சமூக வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தவும் மீள்கட்டவும் உந்து சக்தியாய் இருந்தது. இன்று நாமும் நம்மை ஆராய்ந்து ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் எம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.